அன்பானவர்களே, பாடல் பிறந்த கதை என்கின்ற எனது இந்த தொடரின் 3வது பகுதிக்குள் உங்களை அழைத்து செல்லுகின்றேன். கடந்த 2 பகுதிக்கும் நீங்கள் கொடுத்த ஆதரவுக்காக உங்களுக்கு நான் நன்றி கூறுகின்றேன். இன்றைய நாளிலும் இந்த பாடல் பிறந்த கதை என்கின்ற இந்த 3வது பகுதியில் நாங்கள் பார்க்க போகின்ற பாடல், யாரும் அறியாத அன்புண்டு உண்டு, என் நேசரிடத்தினில் உண்டு, அகலமில்லா ஆழமில்லா உயரமில்லாத அன்பு. அருமையான ஒரு பாடல். இந்த பாடல் எங்கள் பலரின் மனதை தொட்டிருக்கின்றது. ஆயிரக்கணக்கான உள்ளங்களின் மனங்களை தொட்டு வருகின்ற ஒரு பாடலாக இன்றும் இருந்து வருகின்றது. இந்த பாடலை நான் முதல் முறையாக 1970களின் பிற்பகுதியில் இலங்கை யாழ்ப்பாணத்திலே கிறிஸ்துவுக்காக, அதாவது யூத் ஃபார் கிரைஸ்ட் நிறுவனத்தால் நடாத்தப்பட்ட ஒரு வாலிபர் பாசறையிலே கலந்து கொண்ட போது அந்த பாசறையில் வைத்து இந்த பாடலை நான் கற்றுக்கொண்டேன். அன்றைய நாள் முதல் இந்த நாள் வரை இந்த பாடல் எப்போதும் என் மனதுக்கு பிடித்த ஒரு பாடலாக இருந்து வருகின்றது. இந்த பாடலை யார் எழுதினார், யார் இசையமைத்தார் என்பது எனக்கு இன்றைக்கு சில ஆண்டுகளுக்கு முன்வரை எனக்கு தெரியாமல் இருந்தது. ஆனால் சில ஆண்டுகளுக்கு முன்புதான் இந்த பாடலை எழுதி இசையமைத்து பாடியவர் எனது அன்புக்குரிய நண்பரும் சகோதரருமான கிறிஸ்டி வாட்சன் என்பதை நான் அறிந்து கொண்டேன். கிறிஸ்டி வாட்சன் இலங்கையிலே பிறந்து வளர்ந்து தற்போது அவர் கனடாவிலே வாழ்ந்து வருகின்றார். கிறிஸ்டி வாட்சன் அவர்களால் இயற்றி இசையமைக்கப்பட்டு பாடப்பட்ட இன்னும் பிரபலியமான பாடல்கள் இருக்கின்றன. ஆனால் எங்களில் பலருக்கு அது தெரியாமல் இருக்கிறது. உள்ளம் ஆனந்த கீதத்திலே இவருடைய பாடல், ஆயத்தமாயிருப்பவரே ஆட்கொண்ட இயேசுவாரார் இவருடைய பாடல், கல்வாரியின் மாமலையில் கல்வர்கள் நடுவினிலே இவரது பாடல், இப்படி பல பாடல்கள் இவரால் எழுதி இசையமைக்கப்பட்ட பாடல்கள் இன்றும் எங்கள் மத்தியிலே பிரபல்யமாக இருக்கிறது. ஆகவே இந்த நாளிலும் நாங்கள் இந்த யாரும் அறியாத அன்பொண்டு உண்டு என்று கிறிஸ்டி வாட்சன் அவர்களால் எழுதி இசையமைக்கப்பட்ட பாடலின் அந்த பாடல் பிறந்த கதையை குறித்து நாங்கள் சற்று பார்ப்போம். அந்த பாடல் பிறந்த கதையை எங்களுக்கு சொல்ல வருகின்றார் கிறிஸ்டி வாட்சனுடைய மனைவி வினோ வாட்சன் அவர்கள். இப்பொழுது இந்த பாடல் பிறந்த கதையை குறித்து வினோ வாட்சன் அவர்கள் சொல்வதை நாங்கள் கேட்போம். கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. யாரும் அறியாத அன்பொன்று உண்டு என்ற இந்த பாடலை கிறிஸ்டி வாட்சன் 1970ஆம் ஆண்டு பகுதியில் எழுதி இசையமைத்தார். அப்போது அவர் எவ்ரிஹோம் குருசேட், அதாவது இலங்கை இல்லம் தோறும் நற்செய்தி என்ற கிறிஸ்தவ நிறுவனத்தில் ஒரு ஊழியராக பணியாற்றி கொண்டிருந்தார். அந்நாட்களில் அந்த நிறுவனத்தின் இயக்குனர் அவர்கள் அதில் பணிபுரிந்து கொண்டிருந்த ஒவ்வொரு ஊழியக்காரருக்கும் ஒவ்வொரு பொறுப்புகளை கொடுத்து அதனை செய்யும்படி கேட்டுக்கொண்டார். அதிலே கிறிஸ்டிக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு புதிதாக ஒரு பாடல் ஒன்றை உருவாக்கும் பொறுப்பாகும். கிறிஸ்டி ஆண்டவருடைய பாதப்படியில் இதனை வைத்து சிந்தித்துக் கொண்டிருந்த போது, அன்றைய நாளிலும் வேத படிப்பின் போது கொடுக்கப்பட்ட கர்த்தரின் ஆழமான அன்பை குறித்த செய்தி திரும்ப திரும்ப அவரது நினைவுக்கு வந்தது. அதன் மூலம் கர்த்தரின் அளவிட முடியாத அன்பை குறித்த ஒரு பாடலையே ஆண்டவர் தனக்கு தர விரும்புகிறார் என்பதை தெளிவாக புரிந்து கொண்டார். அந்த அடிப்படையில் தான் 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்திலும் மற்றும் எபேசியர் 2ஆம் அதிகாரத்திலும் கூறப்படும் ஆண்டவரின் அளவிட முடியாத, தன்னலமற்ற, அகலமில்லாத, ஆழம் காண முடியாத, உயரமில்லாத அன்பை குறித்து கூறுகின்ற இந்த அழகான பாடல் பிறந்தது. இந்த பாடலின் ஒவ்வொரு வரிகளும் அதன் மனதை வருடும் இசையும் அன்று தொடக்கம் இன்று வரையும் அநேக உள்ளங்களுக்கு
ஆண்டவரின் அன்பை கூறி அவர்களுக்கு ஆறுதலையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுத்து வருவதற்காக நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் அவருக்கே உரித்தாகுக. வினோ வாட்சன் அவர்கள் இந்த யாரும் அறியாத அன்பொண்டு உண்டு என்ற பாடலின் அந்த பாடல் பிறந்த கதையை குறித்து எங்களுக்கு அவர் அழகாக சொன்னார். இந்த வேளையிலும் இந்த பாடலை நாங்கள் கேட்போமா? இந்த பாடலை எழுதி இசையமைத்து பாடிய திரு கிறிஸ்டி வாட்சன் அவர்களே இந்த வேளையிலே இந்த இனிமையான அருமையான பாடலை பாடுகின்றார். வாருங்கள், அவரது பாடலை நாங்கள் கேட்போம். யாரும் அறியாத அன்பொன்றுண்டு என் நேசரிடத்தினில் உண்டு. அகலமில்லா ஆழமில்லா உயரமில்லாத அன்பு, யாரும் அறியாத அன்பொன்றுண்டு என் நேசரிடத்தினில் உண்டு. அகலமில்லா ஆழமில்லா உயரமில்லாத அன்பு, யாரும் அறியாத அன்பொன்றுண்டு. மனிதன் தேடுகின்றான் அந்த அன்பை, நாடி ஓடுகின்றான் அந்த அன்பை. மனிதன் தேடுகின்றான் அந்த அன்பை, நாடி ஓடுகின்றான் அந்த அன்பை. யாரிடம் அன்பை பெற்று கொள்வானோ என்பதை அறியானே. மனிதன் தேடுகின்றான் அந்த அன்பை, நாடி ஓடுகின்றான் அந்த அன்பை. யாரிடம் அன்பை பெற்று கொள்வானோ என்பதை அறியானே. யாரும் அறியாத அன்பொன்றுண்டு என் நேசரிடத்தினில் உண்டு. அகலமில்லா ஆழமில்லா உயரமில்லாத அன்பு, யாரும் அறியாத அன்பொன்றுண்டு. வேத வசனத்தை அறிந்திருந்தாலும், பல பாஷைகள் கற்றிருந்தாலும், வேத வசனத்தை அறிந்திருந்தாலும், பல பாஷைகள் கற்றிருந்தாலும், தேவனின் அன்பை அறியாத மனிதனை தேவன் அறிவாரே. வேத வசனத்தை அறிந்திருந்தாலும், பல பாஷைகள் கற்றிருந்தாலும், தேவ
தேவனின் அன்பை அறியாத மனிதனை தேவன் அறிவாரே. யாரும் அறியாத அன்பொன்றுண்டு, என் சரீரத்தினில் உண்டு. அகலமில்லா ஆழமில்லா உயரமில்லாத அன்பு, யாரும் அறியாத அன்பொன்றுண்டு. திரு கிறிஸ்டி வாட்சன் அவர்கள் இப்பொழுது அருமையாக இந்த பாடலை பாடினார். அதை நீங்கள் கேட்டீர்கள், ரசித்தீர்கள். மீண்டுமாய் நாங்கள் இன்னொரு பாடல் பிறந்த கதையின் இன்னொரு எபிசோடில் நாங்கள் சந்திப்போம். நீங்கள் தொடர்ந்தும் எங்களுக்கு ஆதரவை தாருங்கள். உங்களுக்கு இந்த பாடல் பிறந்த கதை என்கின்ற இந்த பகுதி பிடித்திருக்குமானால் தயவு செய்து உங்கள் காமெண்ட்ஸிலே அதை குறித்து தெரிவியுங்கள். உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு சொல்லுங்கள். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். ஆமென்.